வணக்கம். நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் எங்கெங்கயோ தேடுறோம் இல்லையா? ஆனா சில சமயம் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சாதாரணமா இருக்கிற விஷயங்கள்ல கூட ஆழமான பாடங்கள் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ரோட்டோரமா இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பூத்திருக்கிற இந்த தும்பப்பூவை நீங்க என்னைக்காவது நின்னு நிதானமா கவனிச்சிருக்கீங்களா? இந்த சின்ன பூவுக்குள்ள நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய பாடங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றேன். இதை பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பூவா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே இருக்கு. சொல்ல போனா இது ஒரு ஆசான் மாதிரினே வச்சுக்கோங்களேன். அது என்னென்ன பாடம்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? சரி, அது என்ன பாடம்னு கேக்குறீங்களா? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அதோட வெண்மை, அந்த தூய்மை. தும்பப்பூ நமக்கு சொல்லி கொடுக்கிற முதல் பாடம் அதோட சிம்பிளான வெண்மையான தோற்றத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த உலகமே தன்னை அழகா காட்டிக்கிறதுக்காக விதவிதமா கலர் கலரா மேக்கப் போட்டுக்கும் போது இந்த தும்பை பூ மட்டும் ரொம்ப சிம்பிளா என் தூய வெண்மையே எனக்கு போதும்னு சொல்லி எவ்வளவு ஒரு பெருமையா நிக்குது பாருங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? ரொம்ப சிம்பிள். வெளிப்பூச்சி, வெளி தோற்றம் இதெல்லாம் முக்கியமே இல்லை. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த தூய்மை தான் உண்மையான அழகு. ஓகே, அதோட தோற்றத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். இப்போ அதோட குணத்துக்கு வருவோம். அதாவது அது எப்படி வாழுதுங்கிறதுல இருந்து. இதுதான் ரெண்டாவது பாடம், எங்கும் செழிக்கும் தன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூ வளர்றதுக்கு என்ன பெருசா வேணும்? இதுக்குன்னு தனியா பெரிய தொட்டி வேணுமா? இல்ல ஸ்பெஷலா உரம் ஏதாவது போடணுமா? ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு புடி மண், அவ்வளவுதான். எங்க இடம் கிடைக்குதோ அங்க ஒரு புன்னகையோட வளர்ந்து நிற்கும். இதை அப்படியே நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போமா? நமக்கு அது இல்ல இது இல்ல வசதி இல்லைன்னு நாம புலம்புறதுக்கு பதிலா இருக்கிற இடத்துல இருக்கிறத வச்சு எவ்வளவு அற்புதமா சந்தோஷமா வாழலான்னு இந்த சின்ன பூ நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது பாருங்க. சரி, வெளியில இருந்து பார்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அதோட உள்ளிருக்கும் இனிமை. ஒண்ணு, இந்த நம்பர் எதுக்கு இங்க வருது? இத்தோண்டு பூவுக்குள்ள அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்க போகுது? ஏதாவது கெஸ் இருக்கா? ஆமாங்க, அந்த ரகசியம் இதுதான். அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சொட்டு உண்மையான தேன். வெளியே பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளவு ஒரு இனிமை பாத்தீங்களா? அந்த மதிப்பு அதை தேடி போறவங்களுக்கு தான் தெரியும். இது மனுஷங்களுக்கு எவ்வளவு கரெக்டா பொருந்துது இல்லையா? அதனாலதான் சொல்றது, யாரையும் அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு எடை போடவே கூடாது. அவங்களுக்குள்ளயும் இந்த தேன் மாதிரி எத்தனையோ நல்ல குணங்கள் மறைஞ்சிருக்கலாம். இப்போ நாம பார்க்க போறது கடைசி பாடம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், அடக்கத்தில் ஒரு அழகு. சும்மா நினைக்காதீங்க, இந்த சின்ன பூவுக்குள்ள எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? இதுல உயர்வான மருத்துவ குணங்கள் இருக்கு. ரொம்ப தூய்மையான தேனுக்கு இது ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்ல, தூய்மையோட ஒரு சின்னமாவே இதை பாக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஆனா இவ்வளோ மதிப்பு, இவ்வளோ தகுதி தனக்குள்ள இருந்தோம், இது என்னைக்காவது ஒரு ரோஜாப்பூ மாதிரி நான் தான் கெத்துன்னு பந்தாவா நிமிந்து நின்றுருக்கா? இல்லவே இல்லை. எப்போதுமே பணிவா தலை குனிஞ்சுதான் நிற்கும். இதுதான் நமக்கு கிடைக்கிற முக்கியமான பாடம். நம்ம கிட்ட எவ்வளோதான் செல்வமோ வசதியோ அறிவு இருந்தாலும் சரி, நாம எப்பவும் பணிவோட இருக்கணும். சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கேள்விக்கு வருவோம். வாழ்க்கையில நீங்க ரோஜாவா இருக்க போறீங்களா இல்ல தும்பையா? அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு ரோஜா மாதிரி எல்லாரும் பார்க்கணும் பாராட்டணும்னு ஒரு பந்தாவான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறீங்களா? இல்ல ஒரு தும்பப்பூ மாதிரி எளிமையா பணிவா இருக்கிறத வச்சு மன அமைதியோட வாழணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில ஒரு தும்பப்பூ மாதிரி இருந்து பாருங்களேன். நிம்மதிங்கிறது உங்களை தேடி தானா வரும். எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். சரி, இந்த தும்பப்பூவோட கதைய இங்க முடிச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த தும்பப்பூ மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற வேற எந்தெந்த சாதாரண விஷயங்கள்ல நாம இன்னும் கவனிக்காத பெரிய பெரிய வாழ்க்கை பாடங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.